ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவருடைய பிஜிஎம் 5 செகண்ட் 10 செகண்ட் யூஸ் பண்ணாலே ராயல்ட்டி கேட்குற இளையராஜா அவர்கள் காசு காசு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? 1981 வருஷத்துல டைரக்டர் பி வாசு அவர்களுடைய முதல் படமான பன்னீர் புஷ்பங்கள். இந்த படத்தை எடுக்கிறதுக்கான மொத்த பட்ஜெட்டே 5 லட்சம் ரூபாய் தான். அந்த காலகட்டத்தில் இளையராஜா அவர்கள் ஒரு படத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி இருந்துமே அந்த படத்தோட ப்ரொடியூசர் இளையராஜா அவர்களையே மியூசிக் படத்துக்கு புக் பண்றாரு. இளையராஜா அவர்கள் எவ்வளவு சேலரி வேணும் அப்படின்றத சொல்லவே இல்லையாம். படத்தோட சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா வந்துருச்சு. படத்தோட முக்காவாசி வேலைகளே முடிய போகுது. இந்த டைம்லயும் தயவு செஞ்சு சேலரி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இளையராஜா அவர்கள் சொல்லவே இல்லையா. கடைசியாக படத்தோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸுக்கு வரும்போது இந்த படம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு படத்தையே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்த மனுஷனா இன்னைக்கு ஒரு 5 செகண்ட் பிஜிஎம்க்கு ராயல்ட்டி கேட்குறாரு. ராமு, காலம் மாறி போச்சுடா. இதுக்காக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற ரீசனை பி வாசு அவர்கள் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.